அனைவருக்கும் வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் டாக்டர் அனுஷா, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், சேலம் ஆரோக்கிய மருத்துவமனை. எங்களது மருத்துவமனை கடந்த 17 வருடங்களாக 15,000க்கும் மேல் பிரசவங்கள் பார்த்துருக்கோம். அதில் 14,000க்கு மேலே சுகப்பிரசவங்கள் பார்த்துருக்கோம். மகப்பேறு மற்றும் இல்லாமல் குழந்தையின்மைக்கான வைத்தியங்களும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. IUI, IVF, டெஸ்ட் டியூப் பேபி போன்ற எல்லா வசதிகளும் எங்கள் மருத்துவமனையில் இருக்குது. இப்போது கொரோனா நோய் தொற்று COVID-19 தொற்று நமது சமுதாயத்தில் தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. 15,000க்கு மேலே கேசஸ் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்குது. இறப்பு விகிதங்களும் ஓரளவுக்கு இப்போ அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக நம்மளால் செய்ய முடிஞ்சது பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங், நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது. இதை பலமுறை பல டிவி சேனல்களையும் FM ரேடியோலையும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதோட முக்கியத்துவம் மக்களுக்கு கண்டிப்பாக புரியணும். சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லும்போது 1 மீட்டர் தொலைவு, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தவங்க 1 மீட்டர் தொலைவில் இருந்தால்தான் அவங்கக்கிட்ட ஒருவேளை இந்த நோய் தொற்று, இந்த கிருமி இருந்தால் அவங்க இருமினாலும் தும்மினாலும் உங்களுக்கு அது பரவாமல் இருக்கும். ஸோ இந்த 1 மீட்டர் இடைவெளிங்கிறது முக்கியம். நீங்கள் வெளியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, காலையில் பால் வாங்க போகிறீங்க, காய்கறிகள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 மீட்டர் தூர இடைவெளியை கடைபிடிக்கணும். பொதுவாக இந்த சமயத்தில் ஹேண்ட் வாஷிங் மட்டும் இல்லாமல், கைகளை கழுவுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ், நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா அந்த காற்றில் இருக்கிற மாசுகள் நம்ம உடம்புல நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போக முன்னாடி உங்கள் துணிகளை சோப் வாட்டரில் ஊற வச்சுட்டு நீங்களும் ஃபுல்லாகவே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் சகஜமாக இருக்க முடியும். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மாசமாக இருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கு கொரோனா தொற்று வருங்கிறது கிடையாது. அந்த ஒரு பொய்யான அந்த ஒரு மித்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாசமாக இருக்கிறதுனால நமக்கு கொரோனா வந்துருமா, மாசமாக இருக்கிறதுனால நம்ம கொரோனா தொற்றுக்கு அதிக ரிஸ்கில் இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாதாரணமாக எல்லா ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிற அளவு ரிஸ்க் ஃபேக்டர் தான் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுடைய ஊட்டச்சத்து மேலேயும் உங்களுடைய ஆரோக்கியத்து மேலேயும் இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பெண்கள் நலம் பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங், ஃபைப்ராய்டு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிற பெண்கள் இந்த சமயத்தில் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எலெக்டிவ் சர்ஜரிஸ் எது இருந்தாலும் இந்த சமயத்தில் பண்ணிக்க வேண்டாம். ஒரு மருத்துவமனைக்கு வர்றது, இங்கே அட்மிஷனில் இருக்கிறது, ஒரு சர்ஜரி, இதெல்லாமே உங்களுக்கு நோய் தொற்று வர்றதுக்கான ரிஸ்க்கை அதிகப்படுத்துறதுனால ஃபைப்ராய்டு, ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி எலெக்டிவ் சர்ஜரிஸ் எதுவும் இந்த அடுத்த 3 மாத காலகட்டத்தில் யாரும் பண்ணிக்காதீங்க. ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள் அதுக்கான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்மோன் மாத்திரைகள் இல்லைனா ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுற மாத்திரைகள், அது மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. குழந்தையின்மை வைத்தியம் பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாதத்துக்கு குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு யாரும் இந்த சமயத்தில் செஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா பொதுவாக குழந்தையின்மை வைத்தியம் அப்படிங்கிறது 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி ஸ்கேனுக்காக மருத்துவமனைக்கு வர வேண்டி இருக்கும். இந்த டைம் அதை நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். 3 மாதம் குழந்தையின்மைக்காக ஏற்கனவே வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்த பெண்களாக இருந்தால் ஃபோலிக் ஆசிட் மருந்து மட்டும், அதாவது அந்த விட்டமின் மாத்திரை ப்ரெக்னன்சி ஆகணும்னு விருப்பப்படுற பெண்களை எடுத்துக்க சொல்லுவோம். அது மட்டும் அடுத்த 3 மாதங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஊரடங்கு மே 3 வரை தான் சொல்லி இருந்தாலுமே இந்த வைரஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு தொற்று வராமல் 100% தடுக்கணும்னு நினச்சா அதுக்கப்புறம் கூட ஒரு 2 மாதங்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குழந்தையின்மைக்கான வைத்தியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிற பெண்கள், தூரம் தள்ளி போயிருக்கு, 5 நாள் ஆயிருக்கு, 6 நாள் ஆகியிருக்குன்னு பெண்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடி வர வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் இல்லை ஃபார்மசியில் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட், யூரின் ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிப்பில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு உறுதி பண்ண பெண்கள் 3 மாதம் வரைக்குமே உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கும், வாந்தி இருக்கும், சாப்பிட பிடிக்காது, அடிக்கடி ஒமட்டல் சென்சேஷன் இருக்கும். இதெல்லாமே இயற்கையாக கரு நல்லா கர்ப்பப்பைக்குள்ளே பதியும் போது வர்ற ஹார்மோன்கள், அந்த சுரக்கிற ஹார்மோன்கள்னால வர்ற மசக்கை தான். அதுக்கு நீங்கள் பயந்துட்டு மருத்துவமனைக்கே தான் வந்து ட்ரிப்பு போடணும், மாத்திரை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இயற்கையான விஷயங்கள் தாராளமாக, இந்த நோய் தொற்று உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த டைமில் நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டாம். வீட்டிலேயே உங்களுடைய யூஷுவல் டயட் என்ன சாப்பிடுவீங்களோ, விரும்பினது அவங்களுக்கு இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு தோணும், உங்களுக்கு மசக்கை இருக்கும், விரும்பின பதார்த்தங்களை சாப்பிட்டுக்கோங்க. எமர்ஜென்சியாக ஸ்கேனுக்கு இப்போ நீங்கள் வர வேண்டாம். யூரினில் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடிவயிறு வலியோ உதிரப்போக்கோ இந்த 2 அபாயகரமான அறிகுறிகள் இருந்தால் மட்டும் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இல்லைன்னா 12 வாரம், அதாவது 3 மாதம் முழுமை அடைகிற சமயத்தில் முதுகுத்தண்டு மூளை வளர்ச்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது குழந்தைக்கு உறுப்புகள் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிற முதுகுத்தண்டு மூளை வளர்ச்சி ஸ்கேன். அந்த ஸ்கேன் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு வரணும். ஸோ உங்களுக்கு 3 மாதம் நிறைவேறிய கர்ப்பிணியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக செக்கப் பார்க்குற மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி இந்த 3 மாதம் ஸ்கேனுக்கு நாங்கள் இந்த சமயத்தில் வரலாம்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சில மருத்துவமனையில் 50 பேர் 60 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வருவாங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் இருக்கிற வெயிட்டிங் டைமையும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மருத்துவமனைக்கு போய் 3 மாத முதுகுத்தண்டு மூளை வளர்ச்சி ஸ்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கேன் போகிற சமயத்திலேயே அடிப்படையான ரத்த டெஸ்ட்டுகள், உங்களுடைய ரத்த குரூப் என்ன, உங்களுக்கு தைராய்டு பாதிப்பு இருக்கா, உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு ரத்த அளவு என்ன, எய்ட்ஸ் நோய், மஞ்சக்காமலை, பால்வினை நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி ஒரு முறை மருத்துவமனைக்கு போகும்போதே பண்ண வேண்டிய ரத்த டெஸ்ட்டுகள், ஸ்கேன் பரிசோதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக முடிச்சுக்குங்க. 4 மாதம் 5 மாத சமயத்தில் வெளியில் வர வேண்டாம். 4 மாதம் 5 மாத கர்ப்பிணிகள் இந்த கொரோனா பாதிப்பு இருக்கிற சமயத்தில் மருத்துவமனைக்கு இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிறுதானிய வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள், சுண்டல் வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க. 3 வேளையுமே அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரொம்ப ஓவராக போடும். வெயிட் ரொம்ப ஓவராக போட்டால் சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் குறையும். பிபி, சுகர் தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ மத்தியானம் சாப்பிடும்போது நீங்கள் அரிசி சாப்பாடு தாராளமாக சாப்பிடுங்க. காலை இரவு 2 வேளையுமே சிறுதானியம் கலந்து ராகி தோசை, கோதுமை தோசை, இல்லை சிறுதானியத்தில் பொங்கல், உப்மா அந்த மாதிரி விஷயங்கள் நியூட்ரிஷியஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மதிய உணவில் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு பச்சை காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். 4-5 மாத கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கணும். இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கும் போது மோஷன் போகிறதுல சிரமம், கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு வரலாம். 3-4 லிட்டர் தண்ணி நிறையா குடிங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆரஞ்சு பழம், வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, நிறையா கீரை வகைகள், பச்சை காய்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 5 மாதம் பூர்த்தியாகிற கர்ப்பிணிகள், அதாவது 20 வாரம் பூர்த்தியாகிற கர்ப்பிணிகள், உங்களுக்கு குழந்தையோட ஊனம் குறைபாடுகள் எதுவும் இல்லை, பெரிய ஊனம் குறைபாடுகள் எதுவும் இல்லைன்னு பார்த்துக்கிற அனாமலி ஸ்கேன் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு வர வேணும். அந்த சமயத்திலே கூட இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு மாசமாக இருக்கிற போது நீரிழிவு நோய், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நீரிழிவு நோய் மாசமாக இருக்கிற போது வர்ற சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி ரத்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விசிட்லேயே இந்த பிளட் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட் ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 மாதம் பூர்த்தியாகிற கர்ப்பிணிகள் மருத்துவமனைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எதுவும் இந்த அனாமலி ஸ்கேன் பண்ணலைன்னா எங்கே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்கேன் அத்தியாவசியமாக நீங்கள் பண்ணிக்கணும். 5 மாதம் அனாமலி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8 மாத கர்ப்பிணிகள் குழந்தையின் அசைவுகள் நல்லா கவனிச்சுக்கணும். தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து மத்தியானத்துக்குள்ளே 10 முறை குழந்தை அசைகிறது உங்களுக்கு தெரியுதான்னு கவனிச்சுக்கோங்க. முதல்ல 5-6 மாதம் குழந்தையோட அசைவுகள் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு தெரியும் போது ஸ்ட்ராங்காக உதைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு மீன் தொட்டிக்குள்ள மீன் குதிச்சா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளிக்கர் அந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன அதிர்வு தான் ஃபீல் பண்ணுவீங்க. போக போக குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கைகள் கால்கள் நீண்டதுக்கு அப்புறமா தான் உதைக்கிற மாதிரி உங்களுக்கு குழந்தையின் அசைவுகள் ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிக்கும். 7 மாதத்தில் நல்லாவே உங்களுக்கு குழந்தை அசைவுகள் தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த 6, 7, 8 மாத கர்ப்பிணிகள் உங்கள் யாருக்காவது குழந்தை அசைவுகள் தெரியலைங்கிற மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு உடனே வரணும். 6, 7, 8 மாத கர்ப்பிணிகள் எக்ஸசைஸ், நார்மல் டெலிவரிக்கான எக்ஸசைஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ ஊரடங்கு இருக்கிறதுனால வெளியில் போய் பார்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு 1/2 hour ஆகுது வாக்கிங், உங்கள் பால்கனிலேயே ஒரு 1/2 hour ஆகுது வாக்கிங் போங்க. தண்ணி நிறையா குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த 6, 7, 8 மாத சமயத்தில் ரொட்டீனாக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூரின் அடிக்கடி போகிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அடிவயிறு வலி, இல்லைனா யூரின் போகிற இடத்துல எரிச்சல், நைட்டு ஈவினிங் சமயத்தில் காய்ச்சல் இல்லை குளிர், அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவமனைக்கு வரணும். யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் கல்ச்சர் என்ன கிருமிங்கிறதும் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் வரலாம். உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் தேவைப்பட்டால் இன்ஜெக்ஷன் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ், IV ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட போட வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வெள்ளப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதில் கெட்ட மனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு
இன்ஃபெக்ஷன் இருக்கிற கீழே டெலிவரி ஆகிற பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஒரு முறையாவது மருத்துவமனைக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி அவசியம் வரலாம். 6, 7, 8 மாதத்தில் உங்களுக்கு வலிகள், வயிறு வலி அந்த மாதிரி இருந்தால் சில பேருக்கு சூடு பிடிச்ச வலியாக இருக்கலாம். இப்போ வந்து கோடைக்காலமாக இருக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது வந்து உங்களுக்கு பத்தாது. தண்ணி அளவு நீங்கள் கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்னா சூடு பிடிச்ச மாதிரி வலி, அடிவயிறில் வலி, முதுகில் வலின்னு வரலாம். தசை பிடிப்பு வலி கூட நமக்கு ஒருவேளை இது குறைமாச பிரசவ வலியாக இருக்குமோன்னு சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி அடிவயிறு வலி இருக்கிற சமயத்தில் நீர்மோர் இல்லைனா வந்து இளநீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிங்க. ஹைட்ரேஷன் ஆடிக்குவேட்டாக எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சூடு பிடிச்ச மாதிரி வலியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாக போயிடும். அதையும் நீங்கள் எடுத்த பேசிக்கான ஹைட்ரேஷன் மெஷர்ஸையும் மீறி உங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு வர மாதிரி இருக்கும். அடுத்தது உதிரப்போக்கு. மாசமாக இருக்கும்போது உதிரப்போக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது எமர்ஜென்சி தான். நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது, உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பி வந்துடுங்க. இரவு தூங்கும் போது கண்டிப்பாக இடது பக்கம் தான் திரும்பி தூங்கணும். 6, 7, 8 மாத கர்ப்பிணிகள் இந்த இடது பக்கம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் குழந்தைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். குழந்தையுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த வார வளர்ச்சிங்கிறது கரெக்டாக இருக்கும். பனிக்கூட தண்ணீர் அளவு நார்மலாக இருக்கும். மதியம் தூக்கம் வேண்டாம். மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டீங்கன்னா இரவு தூக்கம் நல்லபடியாக நீங்கள் தூங்க முடியாது ஒரு காரணம். இன்னொன்று, மதியம் தூங்கும்போது வெயிட் ரொம்ப ஓவராக போடுவீங்க. வெயிட் ஓவராக போட்டோம்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். நைட் மட்டும் டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் நிறையா பெண்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கும். லைட்டாக முதுகு வலிச்சுட்டே இருக்குது, இந்த எலும்பு வலிச்சுட்டே இருக்குது, அதனால் தூங்க முடியலங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கிறீங்க, கால்சியம் சத்து மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கிறீங்கன்னா அந்த தேவையில்லாத டல் பெயின், பேக் பெயின் அண்ட் தொடைப்பகுதி வலியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பால் குடிச்சிக்கலாம். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, கோவக்காய் அதிலலாம் கால்சியம் சத்து நல்லாவே இருக்குது. அடுத்தது பெரண்டைக்கொடியை வந்து ஒரு தொகையல் மாதிரி அரைச்சிக்கலாம். டெய்லியும் நீங்கள் மதியம் சாப்பாடோட ஃபஸ்ட் அந்த பெரண்டை தொகையல் சாதம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சாப்பிடலாம். இதெல்லாம் நேச்சுரல் கால்சியம். ஸோ உங்கள் எலும்புக்கு வந்து தேவையான கால்சியம் சத்து கரெக்டான அளவில் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு முதுகு வலி, தூக்கமின்மை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இரும்பு சத்துக்கு உங்களுக்கு டேட்ஸ், பேரிச்சம்பழம் டெய்லி ஒரு 3 அல்லது 4 சொலை 2 வேளையுமே சாப்பிடுங்க. கீரை வகைகளில் இரும்புச்சத்து நிறையாவே இருக்குது. எஸ்பெஷலி முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, புளிச்சக்கீரை அதிலலாம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து கீரை, பழங்கள், காய்கறிகள் எது வாங்கினாலும் முதல்ல நல்லாவே கழுவிட்டு, எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட் போய் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியிலே ஏதாவது ஒரு பைப் சிங்கில் காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு, கீரை எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கருவேப்பிலை பொடி, அதுவும் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம். ஏன்னா இப்போ வந்து ரொட்டீனாக நம்ம மாதம் ஒரு முறை கூட ஹீமோகுளோபின் முன்னெல்லாம் செக் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஊரங்கிற சமயத்தில் அடிக்கடி நீங்கள் மருத்துவமனைக்கு வர முடியாததுனால நீங்கள் நேச்சுரலாக இரும்புச்சத்து, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் பார்த்து சாப்பிட்றது நல்லது. மறுபடியும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணலைனாலும் உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆகாரங்கள், சுண்டல் வகைகள், பச்சைப்பயிறு, மொச்சை அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது உங்களுடைய டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த சமயத்தில் நமக்கு முக்கியம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான். நமக்கு தெரிஞ்ச நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற விஷயங்கள் உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது ஆரஞ்சு, எலுமிச்சை, இது ரெண்டும். அடுத்தது ஜிஞ்சர், இஞ்சி வந்து மாசமாக இருக்கிற பெண்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து கூட நம்ம தாளித்து அதை உணவில் இன்க்ளூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகாரங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. 9 மாத நிறை மாத கர்ப்பிணிகள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு ஒரு செக்கப் நீங்கள் வரணும். இந்த நிறை மாத செக்கப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்களுடைய மருத்துவரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல் முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய வெயிட்டு, பிபி, பல்ஸ். நீங்கள் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ எடை ஏறி இருக்கிறீங்க. இந்த எடை ஏற்றத்துக்கு காரணம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பிபி இருக்கா, இல்லை உடம்புல வந்து உப்புன்னு சொல்லுவாங்க, நீர் யூரினில் உப்பு இறங்குறது, இல்லை உடம்புல வந்து நீர் கோக்குற மாதிரி அந்த மாதிரி காரணங்களா, இல்லை வந்து நீங்கள் வெயிட் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிபியில் மாற்றங்கள். நிறை மாதம் அப்படிங்கிற போது 120, 80, 110, 70 அந்த மாதிரி நார்மல் பிபியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஸ்கேன். இந்த நிறை மாத ஸ்கேன் பார்க்குறதுக்கான காரணம் உங்கள் குழந்தை தலை திரும்பி நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சௌகரியமாக தலை கீழ்ப்பகுதியாக திரும்பி வந்துட்டாங்களாங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது குழந்தையினுடைய வளர்ச்சி. நீங்கள் சொல்கிற அந்த 36 வாரத்துக்கான வளர்ச்சி உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக இருக்கா.
குழந்தையுடைய பனிக்குட தண்ணீர் அளவு 10 அளவு 15 அளவு இருக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த 15 பாயிண்ட் பனிக்குட தண்ணீர் அளவு குழந்தைக்கு நார்மலாக இருக்குதா, குழந்தைக்கு தொப்புள் கொடி ஏதாவது கழுத்தை சுற்றி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் படி சாதகமாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 9 மாதம் நீங்கள் செக்கப் வரும்போது ஹீமோகுளோபின் அளவு, உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவும் 1 கிலோ உப்பு சர்க்கரை இருக்காங்கிற டெஸ்ட்டும் ரேண்டம் பிளட் சுகர் அளவும் கண்டிப்பாக பார்ப்போம். இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா, நிறைய மாதம் உங்களுக்கு இது எல்லாமே நார்மலாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க, 1/2 hour டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நடங்க, நார்மல் டெலிவரி எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுங்கள், கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது நார்மல் டெலிவரிக்கான இடம் அகலம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக கடைபிடிக்கிறீங்க. உங்களுக்கா பிரசவ வலி வரும்போது நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டா போதும். வீடு ரொம்ப தூரமாக இருக்குது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி இருக்கும், மருத்துவமனைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வலி பிடிச்சி உடனே வர்றதுக்கு சிரமம் இருக்கும்னு நினைக்கிற கர்ப்பிணிகள் மட்டும் தோராயமாக எப்போ டெலிவரி எதிர்பார்க்கலாம், என்ன தேதிக்கு நாங்கள் வந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எதுவும் இல்லைன்னா ஊரடங்கு முடிஞ்சு, ஊரடங்குன்னு 3ஆம் தேதி மே 3ஆம் தேதி ஊரடங்கு முடியுது, பட் அப்படியாக இருந்தாலும் இன்னொரு 1 வாரம் 10 நாள் கழித்து உங்களுக்கு அவசியம் இல்லை, எமர்ஜென்சி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம். இந்த நிறைமாத ஸ்கேன் பார்க்கும்போது, நிறைமாத செக்கப் பார்க்கும்போது பிபி அதிகமாக இருக்கிற பெண்களாக இருந்தால், கால் வீக்கம் இருக்கிற பெண்களாக இருந்தால், பிபி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமான பிபியாக இருந்தால் கையோடையே உங்களை அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிபி நார்மல் ஆகிற மாதிரி, பேபி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் ட்ரிப்பு மருந்துகள் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். கையோட டெலிவரி பார்க்குற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். அடுத்தது சுகர் இந்த ரேண்டம் பிளட் சுகர் பார்க்கும்போது அதிகமாக இருந்தாலோ, இல்லை ஏற்கனவே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மாசமாக இருக்கும்போது நீரிழிவு நோய் இருக்கிற ஒரு கர்ப்பிணியாக நீங்கள் இருந்தால், உங்களை மோஸ்ட்லி டேட் வரைக்கும், உங்களுடைய 40 வாரம் பூர்த்தி அடைகிற உங்களுடைய டெலிவரி தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. முன்கூட்டியே 1 வாரம் அல்லது 10 நாள் முன்கூட்டியே பிரசவம் பார்க்குற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். சுகர் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் செக்கப் முடிச்சதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ மறுபடியும் வந்து ஒரு செக்கப் பார்த்துக்கிட்டு உங்களுடைய டெலிவரி டேட் என்னங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த நிறமாச ஸ்கேன் பார்க்கும்போது அம்மாவுக்கு மதருக்கு எல்லாமே நார்மலாக இருந்து குழந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். குழந்தைக்கு வளர்ச்சி குறைபாடு, நம்ம எதிர்பார்க்குற அந்த 2.5-2.25 கிலோ எடைங்கிறத விட 2 கிலோ 2.25 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி எடை ரொம்ப குறைவாக இருக்கிற குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு போக ரத்த ஓட்டம் சீராக இருக்கா, டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த டாப்லர் ஸ்கேன் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பனிக்கூட தண்ணி அளவு குறைஞ்சிருந்தாலும் அந்த டாப்லர் ஸ்கேன் நாங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அனுசரித்து தான் உங்களுக்கு எப்போ பிரசவங்கிறது முடிவாகும். இந்த மாதிரி குழந்தையோட வளர்ச்சி குறைபாடு, குழந்தைக்கு பனிக்கூட தண்ணி அளவு குறைவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற கர்ப்பிணிகள் மேக்ஸிமம் அந்த நிறைய மாத விசிட்லேயே நீங்கள் எப்போ வந்து அட்மிஷன் ஆகணும், எப்போ டெலிவரி எதிர்பார்க்கணுங்கிறத உங்கள் மருத்துவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் அனுப்புவாங்க. அடுத்த விஷயம், எல்லாமே நார்மல், ஆனால் கால் வீக்கம் மட்டும் இருக்குது. கால் வீக்கம்ங்கிறது வந்து 8 மாதத்துக்கு அப்புறமே இயற்கையாக கர்ப்பிணிகளுக்கு வரது தான். நம்ம அதனால தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து மெட்டி போடணும், கொலுசு போடணும்னு சொல்லுவாங்க. மாசமாக இருக்கும்போது பெண்களுக்கு அந்த மெட்டி டைட் ஆகுது, கொலுசு டைட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கால் வீங்குது அப்படிங்கிறது பார்க்காமலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கால் வீக்கம் இருக்கிற நிறைமாத பெண்கள் இடது பக்கம் திரும்பி படுங்க, ரத்த ஓட்டம் சீராகும். காலுக்கு 2 தலையணை வச்சு உயரமாக கால் வைங்க. இது ரெண்டும் முயற்சி பண்ணி நைட்டு நிம்மதியாக 8 hours டீப் ஸ்லீப்க்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு கால் வீக்கம் சுத்தமாக இல்லை அப்படின்னா இது இயற்கையாக மாசமாக இருக்கிறதுனால குழந்தையின் தலை இடுப்பெலும்புக்குள்ளே இறங்க முயற்சி பண்ணும்போது வர்ற கால் வீக்கம் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் இந்த லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து தலையணை உயரமாக வச்சு நல்ல அன்இன்டரப்டட் டீப் ஸ்லீப்க்கு அப்புறமும் உங்களுக்கு கால் வீக்கம் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு வரணும். உங்களுடைய பிபி மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 1க்கு டெஸ்ட், அதாவது 1 கிலோ உப்பு இருக்கா, ரத்த டெஸ்ட்டுகளும் இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிபி அதிகமாகிறதுனால இந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டதுனா, லிவர் கிட்னிக்கு பாதிப்புகள் இருக்குன்னா அது நமக்கு பிளட்ல தெரிஞ்சிடும். முன்கூட்டியே பிரசவம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். அடுத்தது ப்ளீடிங். இப்போ பிபி, சுகர், வளர்ச்சி குறைபாடு விஷயங்கள், கால் வீக்கம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது உதிரப்போக்கு. உதிரப்போக்குங்கிறது டேட் கிட்ட வர பெண்கள் பார்த்தாங்க, ஒன்று அவங்களுக்கு பிரசவ வலிகள் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம், இல்லை நஞ்சு கொடியிலிருந்து வர்ற ப்ளீடிங்காக இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து எமர்ஜென்சியான விஷயங்கள் தான். உடனடியாக ஆம்புலன்ஸ் இல்லை வண்டி ரெடி பண்ணிக்கோங்க, மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். வரும்பொழுதே பிரசவத்துக்கே நீங்கள் தயாராகி வந்துடுறது பரவாயில்லை. இந்த சமயத்தில் பிரசவ வலி நம்ம டேட் கொடுத்து அட்மிஷன் அந்த மாதிரி இல்லாமல் பிரசவ வலியோடு வர்ற பெண்களும் இருக்கீங்க.
பிரசவ வலியோடு வர்ற பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட கூட்டிகிட்டு வர்றவங்க நம்பர் ஆஃப் பீப்புள் யூ ஆர் பிரிங்கிங் டு த ஹாஸ்பிட்டல் கம்மியாக இருந்துட்டு பரவாயில்ல. உங்களுடைய கணவர் கண்டிப்பாக வரணும்னு விருப்பப்படுவாங்க. உங்களுடைய அம்மா யார் உங்கள் கூட மருத்துவமனையில் இங்கே வார்டில் இருந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபர் 3 பேர் மட்டும் மருத்துவமனைக்கு கிளம்பி வந்தால் போதும். இங்கே மருத்துவமனைக்கு வந்து அட்மிஷன் ஆகி டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் வார்டில் இதே 3 பேர் தான் இருக்க போகிறீங்க. ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே நம்ம சாதாரண நாட்களில் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் இந்த ஊரடங்கு சமயத்தில் நம்ம பண்ண முடியாது. இங்கே மருத்துவமனைக்கு டெலிவரி ஆக வந்த பேஷண்ட் கூட இருக்கிற அட்டெண்டர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் அங்கேயும் இங்கேயும் கடைகளில் போய் நிற்கிறது, சாப்பாடு வாங்குறதுக்காக பால் வாங்குறதுக்காகன்னு அங்கேயும் இங்கேயும் வெளியில் சுற்றுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். வார்டில் அவங்க கூடவே ரூமில் இருங்க. நீங்கள் வெளியில் போகிறதுனால வந்து உங்களுக்கும் ரிஸ்க்கு, நீங்கள் நோய் தொற்றை உங்களுக்கு எடுத்துக்க முடியும், இந்த பிறந்த பச்சிளம் குழந்தைக்கும் ரிஸ்க். அந்த வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் யாருமே போக மாட்டீங்க. நீங்கள் வெளியில் போகிறதுனால உங்களுடைய உயிருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் ரிஸ்க் கிடையாது. யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் ஃபேமிலி. உங்கள் வீட்டில் ஒரு கர்ப்பிணி இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போகாதீங்க. அந்த கர்ப்பிணி அவங்களுக்கு பிறக்க போகிற பச்சிளம் குழந்தை 2 பேருடைய உயிரையும் நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ண போகிறீங்க வெளியில் போகிறதுனால. இங்கே மருத்துவமனைக்கு செக்கப் வர்ற பெண்கள் கூட வர்ற அட்டெண்டர்ஸ், இப்போ பொதுவாக மருத்துவமனைகள் எங்கேயுமே வந்து பேஷண்ட் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம். அவங்கள்ட்டே எல்லா செக்கப்போட ஃபைண்டிங்ஸையும் சொல்லி அடுத்த செக்கப் அவங்க எப்போ வரணுங்கிறதையும் சொல்லி தான் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். கூட வர்றவங்க பார்க்கிங் லாட்லேயே தாராளமாக வெயிட் பண்ணலாம். நீங்கள் இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காரும்போது இங்கே மறுபடியும் பெரிய ஹாலாக இருந்தாலும் அந்த 1 மீட்டர் இடைவெளிங்கிறத எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எவ்வளோ நம்ம சொன்னாலும் அந்த 1 மீட்டர் இடைவெளிங்கிறது ஒரு சட்டுன்னு ஒரு கணப்பொழுதில் நமக்கு அது மறந்து போயிடும். நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிற விஷயம் எந்நேரமும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறது கிடையாது. இதை வந்து சுயமாக ஒருத்தர் சிந்திச்சு செயல்படணும். பட் நம்ம கம்யூனிட்டியில் அது அப்படி இல்லை. யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக விஜிலண்ட்டாக இப்படி இருங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இனரண்டாக ஒருத்தரும் இது நம்ம உயிர் மட்டும் கிடையாது, நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம குடும்பம், நமக்கு பிறக்க போகிற குழந்தை, அவங்க எல்லாருடைய உயிரையும் நம்ம ரிஸ்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக ஒரு முறை யோசிச்சு பார்த்தீங்கனாலும் நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க. சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி அப்படிங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே கடைப்பிடிங்க. கர்ப்பிணிகள் இந்த சமயத்தில் பயப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறதுனால நமக்கு கொரோனா வந்துருமா, தயவு செஞ்சு அப்படி பயப்படாதீங்க. அப்படி கிடையாது. வெளியில் போய் வேற ஒருத்தர்கிட்டேருந்து நோய் தொற்று வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. வீட்டில் விட்டு வெளியில் போகாதீங்க. வெளியில் போகிற ஆண்கள் திருப்ப வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக பாத்ரூம் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் சோப் வாட்டரில் நினச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டே உங்களுடைய ஃபேமிலியோட சகஜமாக இருங்க. குழந்தைகளை முக்கியமாக வெளியில் போயிட்டு வர்ற ஆண்களாகட்டும் வேலைக்கு போயிட்டு வர பெண்களாகட்டும் உடனே போய் உங்களை குழந்தைகளை கட்டி பிடிக்கிறதோ தூக்குறதோ பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நினச்சி அதுக்கப்புறமா தான் வேறு ட்ரெஸ் வேறு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா போய் உங்கள் குழந்தைகளோட இயல்பாக இருங்க. கர்ப்பிணிகள் வீட்டிலேயே இருங்க, மருத்துவமனைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிற கர்ப்பிணிகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகளை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் இயல்பான அறிகுறிகளா இல்லை அபாயகரமான அறிகுறிகளா, நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வரணுமா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஃபோன்லேயே தெளிவுபடுத்துகிறோம். நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் டு த ஹாஸ்பிட்டலை குறைக்கிறதுக்காக நாங்கள் சின்சியராக இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் 9345181224 9345181224. அதனால் விழித்திருப்போம், விலகி இருப்போம், தனித்திருப்போம். கொரோனாவை ஒற்றுமையாக அனைவரும் போராடி இந்த சமூகத்திலிருந்து விரட்டுவோம். நன்றி, வணக்கம்.